அனைவருக்கும் விக்டர் டுடேனுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே ப்ளூ ஸ்டார் அறிவித்துள்ள ஸ்காலர்ஷிப்கான காணொலியும் விளக்க உரையும் காணலாம். ரூபாய் 75,000 மதிப்புள்ள உதவித்தொகை வழங்கப்படும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா அல்லது டிகிரி. என்னது எந்தெந்த கோர்ஸ் அப்படின்னா, கட்டிடக்கலை, இயந்திரவியல், இயந்திர பொறியியல், தகவல் தொழில்நுட்பம், கணினி அறிவியல், இந்த துறைகளில் முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரூபாய் 75,000 உதவித்தொகை. முந்தைய ஆண்டுகளில் குறைந்தபட்சம் அவங்களுடைய மதிப்பெண் 60 இருக்க வேண்டும். சரிங்களா? 12ஆம் வகுப்பில் 80 மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் இயரில் 75 மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். குடும்ப வருமானம் 6 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 30,000 அல்லது ஆண்டு கட்டணத்தில் 75% குறைவாக இருந்தால் எது குறைவோ அந்த உதவி. இதை தான் நான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். டிப்ளமா ஆர் டிகிரி இன் ஆர்கிடெக்டர், எலக்ட்ரானிக் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் டிப்ளமா அல்லது டிகிரி படிச்சிருக்கணும். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படித்து கொண்டு இருக்க வேண்டும். இதில் ஃபஸ்ட் இயருக்கு என்ன பெர்சன்டேஜ்? 80 மார்க் இருக்கணும் 10th +2. செகண்ட் இயருக்கு என்ன இருக்கணும்? செகண்ட் இயருக்கு 75 மார்க் கொடுக்கணும் ஃபஸ்ட் இயரில். குடும்ப வருமானம் 6 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்க வேண்டும். 30,000 அல்லது 75% ஃபீஸில் எது உங்களுக்கு வழங்கப்படும். இப்போ அதை தான் நான் திரும்ப சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட். இப்போ எலிஜிபிலிட்டி என்னன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 80 மார்க் இருக்கணுன்றதை சொல்லிட்டேன். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன், இதை உங்களுக்கு விளக்கமாகலாம். ரைட்டுங்களா? இப்போ எல்லாமே உங்களுக்கு அடுத்து வாங்க. என்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை பார்க்கலாம். ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன், நீங்கள் படித்து கொண்டிருப்பதற்கான சான்றிதழ், ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட்டு, மார்க் ஷீட்டு, ப்ரூஃப் ஆஃப் ஃபேமிலி இன்கம், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், சேலரி ஸ்லிப், ஃபார்ம் 16, ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட் ஃப்ரம் கன்சர்ன் அத்தாரிட்டி, அஃபிடேவிட் ஆஃப் ஆர்பன் ஆர் சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன். அன்பு மாணவர்களே, அனாதை குழந்தைகள், ஒற்றை பெற்றோருடைய குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்ற காரணத்துக்காகத்தான் இதை அவங்க கேட்டிருக்கிறாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, பாஸ்போர்ட் சர்டிஃபிகேட். சரிங்களா? இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டுக்கு போங்க, ப்ளூ ஸ்டார் ஸ்காலர்ஷிப்புக்கு வாங்க. அப்போ ஆல் டீட்டெயில்ஸை ஸ்டார்ட் பட்டன் அனுப்புங்க. உங்களுடைய ஆல் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னது, இன் கேஸ் ஆஃப் எனி ரிவார்டு வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்கக்கூடாது. இமெயில் ஐடி ஏதாவதுன்னா பார்த்துக்குங்க. இந்த கிளிக் ஹியர் அப்ளைன்னு இருக்கு பாருங்க, ப்ளூ கலரில் அப்ளை லிங்க், கிளிக் ஹியர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் 75,000 அல்லது 50%. இப்போ இதுதான் வந்துடும். இது வந்தோன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த கீழே ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்கு பாருங்கள், அதில் கொடுத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் தான் வரும். நான் ஏற்கனவே அப்ளிகேஷன் ப்ராசஸில் காட்டுறேன். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு ஃபில்டு மல்டி ஸ்டெப் ஆன்லைன். இதை ஒவ்வொன்றையும் மல்டி ஸ்டெப்பு, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றத பார்த்தோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அல்லது டெலிஃபோன் கான்வர்சேஷன் அல்லது வீடியோ காலில் உங்களுக்கு பேசுவாங்க. ஃபைனல் செலெக்ஷன் உங்களை பண்ணும்போது உங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. மொபைலு, பாஸ்வேர்டு, லாக்இன் இதுக்குள்ளே பண்ண வேண்டியதுதான். இந்த என்எஸ்பியோட போர்ட்டல் வெப்சைட்டு இதுதான் கொடுத்துருக்கு. இதை போன்ற பல குறித்து அறிந்து கொள்ளலாம். இப்போ என்எஸ்பி போர்ட்டலுக்குள்ளே போகும்போது ஒரு ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்.
ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை. இப்போ பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் இப்போ லாகின் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு தகவல் சொல்லுவாங்க. ஒரு நேரங்காலம் குறித்து உங்களுக்கு ஃபோனில் பேசுவாங்க, வீடியோ காலில் வருவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இது ஸ்காலர்ஷிப்பு வழங்குவார்கள். சரிங்களா? அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு சொல்லுங்கள். இவ்வளவு முக்கியமான விஷயம். டிப்ளமா அல்லது டிகிரி இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு, ஃபஸ்ட் இயராக இருந்தால் 80% வேணும், செகண்ட் இயராக இருந்தால் 75% ஃபஸ்ட் இயரில் எடுத்துருக்கோம். சரிங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். என்எஸ்பி போர்ட்டலுக்குள்ளே போய் அப்ளை பண்ணணும். தொடர்ந்து நான் அந்த ஸ்காலர்ஷிப் குறித்து நான் போட்டுட்டு வரேன். அதில் நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த காணொலியை, விக்டர் டுடே காணொலியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்எஸ்பி போர்ட்டலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்குவதை சேவையாக கொண்டுள்ளது. இதுவரை இந்த காணொளி இந்த யூடியூப் ஆனது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு 2.5 மாதத்துக்குள்ளாக நூற்றுக்கணக்கான பயனுள்ள காணொளிகளை வழங்கி வருகிறது. உங்களுக்காக கல்வி காணொலியை மட்டுமே வழங்கி வருகிறது. வேறு எந்த டைவர்ஷனும் இல்லாமல் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழிற்பயிற்சி இந்த மாதிரியான வேலைகள் மட்டுமே வழங்கி வருகிறது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டு மகிழுங்கள், பயன்பெறுங்கள், பிறருக்கும் பகிர்ந்து பயனுறச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் சம்பத்குமார்.